வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் தான் இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அகில இந்திய ஊடகவியலாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுடைய சங்கம் நடத்திய அந்த கருத்து கணிப்பு, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க வெளியிட்டிருக்க அந்த கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாஜக தங்களுடைய பெரும்பான்மை இழக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்திய கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கான நெருக்கத்தில் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ரீச் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஓவராலாக கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் எப்படி அமையும், லாஸ்ட் முறை பாஜக எவ்வளோ பெற்றாங்க, எவ்வளோ இழக்கிறாங்க, இந்திய கூட்டணி லாஸ்ட் முறை எவ்வளோ இழந்திருக்காங்க, இப்போ எவ்வளோ பெற போகிறாங்க அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேட் எல்லாமே பீகாரில் போன முறை 39 இடம் வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி. இப்போ 20 இடம் தான் வருன்றாங்க, 19 இடங்களை இழக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்திலே ஒரு இடம் இழக்கிறதா சொல்கிறாங்க, 25 வெற்றி வருன்றாங்க. அக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சீட்டு பாஜக துவக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் வரக்கூடிய தகவல் வருது. இவங்களுடைய கருத்து கணிப்புப்படி 25 இடம் வெற்றி பெறும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹரியானாவில் 10ல் இவங்க 6 கிடைக்குன்றாங்க. 10 இருக்குது ஏற்கனவே, அதில் 6 லூஸ் பண்ணுறாங்க. 6 லூஸ் பண்ணுறாங்க அவங்க. அது போல் பாருங்கள், ஜார்க்கண்டில் 12 இடம் இருந்துச்சு, இப்போ அதில் 5 லூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் 26க்கு 26 ஜெயிச்சாங்க போன முறை, இப்போ 9 இடம் தான் வரும், 17 லூஸ் பண்ணுறாங்க பிஜேபி. அது பெரிய விஷயம். சவுத்துலேயே அவங்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு ஹோல்டுக்கு கர்நாடகா, அதுதான், வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் 28 இடம் இருந்துச்சு, அங்கவும் 4 இடம் இழக்கிறாங்க, 24 தான் வரும் இந்த முறைன்றாங்க. மகாராஷ்டிராவில் 38 இடம் இருந்தாங்க, இப்போ 14 இடம் இழக்கிறாங்க, 24 தான் வருன்றாங்க. மணிப்பூர் 2 இடத்துக்கு 2 இடம் போயிடும். ஓகே. அதுபோல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 24 இடம் வச்சுருந்தாங்க, 15 தான் இப்போ கிடைக்கும், 9 இடம் லூஸ் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 64 இடங்கள் வெற்றி பெற்றிருந்து பாஜக, இப்போ 48 தான் வெற்றி பெறும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கேன், 50-50 தான் வரும் பாருங்கள், 40-45 இடம் தான் வரும், அதுக்கு மேலே வராதுன்னு. இவங்க 48 தான் கிடைக்கும், 16 இடம் லூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட 99 இடம் லூஸ் பண்ணுறாங்க. இது இவங்க அதாவது 5வது தேர்தலுடைய கருத்து கணிப்படி 5 ஃபேஸ் 5 கட்ட தேர்தல் நடந்ததை வச்சு இவங்க அந்த அடிப்படையில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா 99 இடம். இப்போ ஒவ்வொரு ஃபேஸுக்கும், 2வது ஃபேஸுக்கும் 3வது ஃபேஸுக்கும் பிஜேபி எதை நோக்கி போயிட்டுருக்கு? சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ 6-7ல் இது ஒரு 59, அது ஒரு 59, என்னாச்சு 118 இடம். இதில் இன்னும் எவ்வளோ? 57, 114 இடம் வரும். 57, 57 சாரி 57, 114 இடத்துல. இதில் எவ்வளோ போகும்னு தெரியல, இன்னும் அதிகமாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இது பூரா இன்றைக்கி நடந்த தேர்தல் பூராமே பிஜேபி வீக்கான இடமா போயிடுச்சு. அது மாதிரி இப்போ ஹரியானா, பஞ்சாப், அவங்களுடைய அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்கு எடுபடாத ஸ்டேட்ஸ் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், இதெல்லாமே பஞ்சாப் இல்லை, பஞ்சாப் 7வது வருது. ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் அதெல்லாமே உங்களுக்கு செல்வாக்கு கம்மியானது. ஒரு இருந்த இடத்தும் போயிடுச்சு. டெல்லி 7 இடம் இருந்தது, இப்போ போய் வராது போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னும் கூட இழக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 303ங்கிறது இப்போ 100 இடம் எனக்கு கருத்து வரைக்கும் ஒரு 150 இடம் அவங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 150-150 இடம் தான் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு பிஜேபிக்கு இருக்குது. ஓகே. அப்போ சரிவுங்கிறதா சரிவு தான். இவங்க கொடுத்துருக்கிற கணக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 250 இடம் வெற்றி பெறுன்ட்ருக்காங்க. அது பாஜக கூட்டணி. இந்தியா கூட்டணி 253 வெற்றி பெறுன்றாங்க. அந்த மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் அது என்ன நடக்கும்? அப்போ என்ன ஆகும்? அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்துட்டாங்க, வேறு யாரும் இல்லை சேர்க்கறதுக்கு. பெரிய கட்சிகள் இணைஞ்சாச்சு. பிஜேபியிலும் பெருசாக யாரும் கிடையாது. அதில் மிஞ்சி போனால் அந்த இதில் கொஞ்சம் வரும், நார்த் ஈஸ்ட்டில் இவங்க போட்டியிடாமல் அவங்கள விட்டாங்க பாருங்கள், நீங்களே போட்டிக்கிட்டுங்கன்னு கூட்டணி கட்சி விட்டுறாங்க. அதில் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு, அசாம் தவிர்த்து. ஆமாம், அது விட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மெயின் பிளேயர் 2 பேர் தான், நவீன் பட்நாயக். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆந்திராவில் இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைச்ச மாதிரி தெரியல. ஆந்திர பிரதேசில் 3 லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வருது. ஆமாம், ஆந்திர பிரதேசில் இவங்க போன தடவை 6 வந்திருக்குன்றாங்க.
அதுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒன்று தான் வருதுன்றாங்க. இப்போ தெலுங்கு தேசம் இவங்க கூட்டணி இருக்காங்க. கூட்டணி இருந்துமே 6 சீட் தான் கிடைக்குதுன்றாங்க. 6 கிடைக்குது. ரைட், ஓகே. 25 இப்போ 6 கிடைக்குது உங்களுக்கு. 6 தான் கிடைக்குதுன்னா அப்போ மீதி 19 ஒன்று இந்தியா கூட்டணி. ஓகே, அப்போ 18 வந்து ஜெகன்மோகன் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஆமாம், ஓகே. இந்தியாவுக்கும் இல்லாமல் நடுவில். ஆமாம். அப்போ வந்து காங்கிரஸ் தான் அது ஒய்எஸ்ஆர் தான் அங்கே ஆட்சி அமைக்க போகிறது. அவங்க தான் அதிகமாக வெற்றி பெற போகிறாங்க. அப்போ ஜெகன் தான் வந்து கூட்டணி யாருக்குமே இந்தியா கூட்டணிக்கும் சரி என்டிஏக்கு 2 பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் ஜெகனும் நவீன் பட்நாயக்கும் தான் விதியை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் கிங் மேக்கர். இப்போ அடுத்து கிங் மேக்கர். ஓகே. அதில் வந்து ஒரிசாவில் நவீன் பட்நாயக் இங்கே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே. ஏன்னா அவர் இந்த பாண்டியனை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டார் பிரதமர். இதெல்லாம் எதிர்பார்க்காம, ஏன்னா அந்த கூட்டணியை வந்து வேண்டான்னு சொல்லி அது முக்கிய ரோல் பண்ணது வேண்டான்றதுக்கு காரணம் பாண்டியன் தான் சொல்லி பிரதமர் நம்புகிறார். ஓகே. இந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து இப்போ கட்சியில் சேர்ந்திருக்கார், தமிழ்நாட்டுக்காரர். அவர் தான் வந்து பிஜேபி நம்ம நவீன் பண்ண கூட்டணி சேர்த்து கெடுத்து விட்டாரு அப்படின்ற கோபத்தில் தான் சாவி அவர் திட்டிட்டு போயிட்டாரு. அது மாதிரிலாம் ரொம்ப வெளிப்படையாகவே உள்துறை அமைச்சர் தமிழர் வந்து இங்கே ஆட்சி செய்ய இனவாத அரசியல் வச்சாங்க. தூய்மைத்துவம் பேசுறாங்க, இன தூய்மை அந்த மாதிரிலாம் பேசினதுனால அவர் தான் ஆலோசகர் மாதிரி இருக்கார். அவர் ரொம்ப நம்புறார், நவீன் பட்நாயக் நம்பிக்கைக்குரியராக இருக்கார். அதனால் அவர் போயிட்டு அங்கே கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பொதுவாக தமிழுடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். மதுரைக்காரர் வேற. அதனால் அது நவீன் பட்நாயக் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கேயும் வந்து இவரையும் ரொம்பவும் இல்லை. இப்போ இங்கே என்னென்ன பிரச்சனை, இப்போ ஆந்திராவில் ஆல்ரெடி தெலுங்கு தேசம் பட்டு கூட்டணியில் இருக்கு. தெலுங்கு தேசம் இருக்கும்போது இவங்க எப்படி அவங்களோட போக முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது வந்து இங்கே காங்கிரஸில் வர்றதுக்கும் கஷ்டம் இருக்குது. அவர் இப்போ ஒரு சமீப வீட்டில் ஒய்எஸ்ஆர் இப்போ ஜெகன் சொல்லியிருக்காரு, என்னை வந்து காங்கிரஸ் ரொம்ப கொடுமைப்படுத்திடுச்சு. பிஜேபி மோசம்தான், ஆனால் ராகுல் அதோட மோசம். என்ன ரொம்ப போன இதில் வந்து எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ என்ன செய்வார்? இல்லை வந்துட்டா திரும்ப சேர்ந்துட்டா நம்மளை கொடுமைப்படுத்தாமல் இருப்பாங்க, இல்லை யாரையாவது சேர்த்துக்கிட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்து நம்ம திரும்ப நம்மளை கொடுமைப்படுத்த போகிறாங்க, அது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்துப்போமே அப்படின்ற முடிவு எடுக்கலாம். எதுவும் சொல்ல. ஆக இவங்க 2 பேர் தான் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. இவங்களை தாண்டி வேறு யாரும் இல்லையா சார்? வேறு யாரும் இருக்கா சொல்லுங்கள்? ஓகே, யாரும் இல்லை. வேறு யாரும் இல்லை. அங்கே இருந்த ஃபரூக் அப்துல்லா, அவங்க வந்து மஹபூபா காஷ்மீரில், பிரச்சனை கிடையாது. இந்த நார்த் ஈஸ்டில் சில சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட்டணி இருந்துட்டுருக்காங்களுடைய வெற்றி பெற்றுட்டாங்கன்னா பிஜேபி தான். ஒரே ஒரு விஷயம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பயப்படுறது என்னென்னா, கூட்டணியில் இருந்தால் நம்ம கட்சியை காலி பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல. நம்ம அதுதான் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் நிறைய பார்த்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்துருக்குறாங்க. நவீன் பட்நாயக் அப்போ தானே வெளியில் ஓடியாந்தார். அப்புறம் திரும்ப போய் ஏதோ ஒரு சேர்த்துக்கிட்டாரு. அது மாதிரி கூட்டணி கட்சிகளை முதல்ல எதிரியை ஒழிக்கிறத விட கூட்டணி கட்சிகளை காலி பண்ணுறது, அதுதான் பிஜேபியினுடைய வாடிக்கையாக இருக்குது. அதனால் சின்ன சின்ன கட்சிகளாக இருக்குது, நம்ம கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு பயந்துக்கிட்டு கூட அவங்க பிஜேபி கூட போகாமல் திரும்ப இந்தியா அலையன்ஸுக்கு வரலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தமிழ்நாட்டில் கூட வந்து சரத்குமாரோட கட்சி, அவருக்கு பெரிய வாக்கு இல்லாட்டி கூட தனியாக கட்சி நடத்த கூட விடாமல் என் கூட வந்து சேர்ந்துக்கு அப்படி வந்து சேர்ந்தது. அவருக்கு சில சங்கடமான சூழலை தவிர்க்கிறதுக்காக அவர் அந்த முடிவெடுத்தார். என்ன பண்ணிருக்காங்க, 10 சீட்டு கொடுக்குறேன்ட்டாங்களாம். கமலஹாசன் கட்சியில் போன தடவை கூட்டணி சட்டசபையில் 40 சீட்டு கொடுத்துட்டார் கமலஹாசன். 40 கொடுத்துட்டார, என்ன பண்ணுறது, வேட்பாளர்கள்லாம் திருப்பி கொடுத்தாரு கொஞ்சத்தை, வேண்டாம் இவ்வளோலான்ட்டு. இப்போ 10 சீட்டுன்னொடனே இவர் ராத்திரிலாம் தூக்கம் வரல. இவருக்கு ஏங்க 10 சீட்லாம் வேண்டாங்கன்னா, இல்லை 10 சீட்டு நீங்கள் போட்டிடணும்ட்டாங்களாம். இவர் ராத்திரிலாம் தூக்கம் வரல. என்ன 10 சீட்டுன்னா 10 கேண்டிடேட் எங்கே போகிறது? 10 கேண்டிடேட்டுக்கு என்ன செய்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு. பிஜேபி பயிற்சிக்கவும் முடியாது, கூட்டணிக்கிட்டு வேற எங்கேயும் போக முடியாது. என்னடா பார்த்து ஒரே தீர்வு யோசிச்சுட்டு இருக்காரு. ராத்திரி 2 மணிக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்து கட்சியை கொண்டு அங்கே சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒரு சீட்டு தானே கொடுக்க போகிறாங்க, 10 சீட்டு கொடுக்க போகிறது இல்லைல்ல. அப்படி பகை இல்லாத ஒரு தீர்வு, சாதுரியமாக கையாண்டு பகைச்சிக்காத, பாஜக பகைச்சிக்காத ஒரு தீர்வு ஓகே சொல்லிட்டு உடனே பகல் தூங்கி இந்த ராதிகை எழுப்பி இந்த மாதிரி கட்சியை சேர்த்துலான்ட்டு என்ன சொல்கிறேன்ட்டு, நீ என்ன செஞ்சாலும் நான் ரைட்டியான்னு ராத்திரி 2 மணிக்கு அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு காலையிலே வாங்கினா சேர்ந்துருவோம் அப்படின்னு போயிட்டு பகைச்சிக்காமல் ஒரு அதான் ராஜதந்திர ஒரு முடிவு. 10 சீட்டு வேணான்னு சொல்கிறதா
அவன் 10 சீட் நில்லுன்றாங்க. கேண்டிடேட் கேட்டால் எங்கள்கிட்ட கேண்டிடேட் இருந்தால் நாங்கள் ஏன் உங்களுக்கு கொடுக்குறோம் 10 சீட்டுன்னு. ஆனால் ஓகே சார், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்போ அந்த சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கட்சியை கூட தங்களோட இணைக்கிறாங்க. இணைக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட விருப்பம் நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் அடிப்படையில் வந்து அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்காங்க, அந்த தவறு வந்து பாஜக அது மிரட்டி சேர்ப்பாங்க. அது வேற கட்சியை வந்து குமாரசாமியை வந்து கூட்டணி எப்படி வச்சாங்கன்றீங்க. இந்த வீடியோலாம் அந்த வீடியோலாம் வெளியில் விட்டுருவேன். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு வீடியோலாம் உங்கள்கிட்ட இருக்கு. தெரிஞ்சு அந்த வீடியோ வெளியில் விட்டுருவோம், உன்னை நாசம் பண்ணிவிடுவோன்னு சொல்லி மிரட்டி தான் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. குமாரசாமி கூட்டணியில் சேர மாதிரி இல்லை, கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து மிரட்டி பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இடி வரும், அது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி என் கட்சியில் சேர்ந்துரு அப்படின்னு. அது இன்னும் தேர்தலுக்கு பிறகு இன்னும் எவன் ஓட போகிறான், எவன் ஜெயிலுக்கு போக போகிறான், என்ன ஒன்றும் தெரியாது. அப்போ ஜூன் 4க்கு பிறகு இந்த மாதிரி 2 தலைவர்கள் நீங்கள் குறிப்பிடுறீங்க. 2 தலைவர்களுக்கு ஒரு பெரிய ஒன்று, மெஜாரிட்டி வரவில்லை என்றால் மோடி பிரதமர் ஆவாரான்ற சந்தேகம். அது மட்டும் இப்போ உறுதியாக சொல்லலாம். ஆமாம். ஓகே, மோடி கூட அமித்ஷாக்கான அரசியல் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அரசியல் மோடிக்கே இல்லைன்னா அப்புறம் அமித்ஷாவுக்கு என்ன இருக்கு? மோடி இருக்க வரைக்கும் தான் அமித்ஷாவுக்கு. எதனால சார் இப்போ இருக்காதுங்கிறீங்க? இப்போ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்தியா ஆட்சி செஞ்சுட்டாரு. சிங்கிள் ஃபேஸ் அவரோட ஃபேஸ் தான். இப்போ அதன் அடிப்படையில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி எலெக்ஷனுக்கு பிறகு வெற்றி பெற்றவங்களாம் அணைச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் மோடி என்றால் இந்த தேர்தல் தோல்விக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? அவர் தான். அதான். அப்போ அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் அவரை வந்து என்ன மாதிரி இடத்துல வைக்கும்? அதுக்கப்புறம் 4க்கு பிறகு இதை நீங்கள் சொல்ல மாதிரி மெஜாரிட்டி இல்லாத ஒரு பாஜக அரசு உருவாகுது அப்படின்னா அப்போ ஆர்எஸ்எஸ் அவரை எப்படி? அது உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குங்க. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய பாலிடிக்ஸு. மோடி வந்து அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி. அது ஒன்றும் தனித்துலாம் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது பிஜேபி. ஆனால் இடையில இவர் சொல்லியிருந்தாரு, நட்டா சொல்லியிருந்தாரு. அதுதான் இந்த நாடகம் ஆடுறான்னு சொன்னான்ல நட்டா. என்னன்னு சொன்னால் இவங்க வந்து ராமர் கோயில், அந்த ஞானவாபியில் வந்து விஸ்வநாதர் கோயில் கட்டுவோம், இப்போ மதுராவில் வந்து மசூதி அடிச்சுட்டு கிருஷ்ணர் கோயில் கட்டுவோம், அது இதெல்லாம் சொல்கிறோன்னே இதெல்லாம் இப்போ எடுபட மாட்டேங்க. இதை போய் சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கோம், எங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இவங்க கொண்டு வருவாங்க. ஆர்எஸ்எஸ் வந்துட்டு மனுஸ்மிருதி தான் வந்து இதுவாக இருக்கும், இந்த அரசியல் சாசனத்தை காலி பண்ணிவிடுவாங்க, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி பேசி பிரச்சாரம் பண்ண உடனே இது பெரிய பாதிப்பாகிடுமோன்னு பயந்து போய் அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பிஜேபி வேறு ஆர்எஸ்எஸ் வேறு. ஏங்க அங்கே ஒரு இந்த அமைப்பு செயலாளர்னு ஒரு ஆள் இருக்கார்ல, பிஎல் சந்தோஷ். ஆமாம் இருக்கு. அவர் வெளில போய் சொல்லுங்க முதல்ல. இப்போ அவரோட அவரோட வாய்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன். ஆனாலும் அவர் தானே ஆர்எஸ்எஸ் சார்பில் அவர் அமைப்பு செயலராக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இங்கே ஒரு கேசவ நாயகம், அதே மாதிரி ஆல் இண்டியாவுக்கு அவர் ஒரு மாநிலத்தில் இருக்காங்கல்ல, அவங்களாம் முதல்ல வெளில போய் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ்காரங்க இணைய வேலை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை நீ ஒன்றும் தள்ள வேண்டாம், நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டுக்கிறோம், ஒரு காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வெளில போ அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ திகாலேருந்து வந்தது தாங்க திமுக. என்ன திகாலேருந்து ஒரு ஆளை போடுறாங்களா இங்கே? இல்லை, சுதந்திரமாக செயல்படுறாங்க. அந்த மாதிரி பிஜேபி சுதந்திரமாக செயல்படட்டுமே. அது ஒரு சமுதாய இயக்கம், ஆர்எஸ் ஒரு சமுதாய இயக்கம், அதுலேருந்து வெளில வந்துச்சு. நீ வெளியில் போ, ஆர்எஸ்காரன் யாரும் இங்கே இருக்காத சொல்ல முடியுமா? சும்மா அது வேற இது வேறன்னு பேட்டி சொல்கிறதெல்லாம் மக்களை ஏமாற்றி ஆர்எஸ்எஸ் சொல்கிறபடி இனிமேல் கேட்காது. இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தை ரீதியான கட்சியாக இருக்கும், மதவாத கட்சியாக இருக்காது, மக்களை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய்னான ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ இப்படி ஒரு நாடகத்தை ஆட வேண்டிய அவசியம் பாஜக எங்கே வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து பாஜக மீது அபிப்பிராயம் இருக்குது, ஆர்எஸ்எஸ் மீது கோபத்தில் இருக்காங்களா? அதனால தான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பாஜக சொல்ல. இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்புறாங்க. திரும்ப ராமர் கோயில் மாதிரி ஞானவாபியில் கோயில் கட்டுவோம், அங்கே வந்து மதுராவை முஸ்லீம் அடிச்சுட்டு அந்த மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுவோன்னு சொன்னால் என்ன ஆகும்? செக்குலர் ஓட்டு போகும், முஸ்லீம் ஓட்டு சுத்தமாக போயிடும். அது ஆல்ரெடி மோடி வைக்க பிரச்சாரத்தில் காணாமல் போயிடுச்சு. அவர் தான் வந்து மோடி அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறார்? நாங்கள் வந்து இந்த பேட்டி எப்போ சொல்கிறார், நான் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படவோ பேசவோ இல்லை, பேசியிருந்தாலும் அரசியல் இருப்பதுக்கு தகுதியற்றவன் ஆகிவிடுவேன், இஸ்லாமியர்களுக்கும் நான் பாதுகாப்பானவன் அப்படின்றாரு மோடி. இந்த பக்கம் அந்த பக்கம் நட்டா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் பேசி வச்சு செய்கிற நாடகம் தானே இது அவ்வளோ நாடகம் தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்படையே வைக்கிறாருன்னா அவர் நமக்கு வெளிப்படையே புரிஞ்சிச்சு, நமக்கு மோடி வேண்டாம். இப்போ மோடி இந்த முறை பேசுறது பூரா நீங்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்காதீங்க சார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா மனநோயாளி போல் தான் ஆரம்பத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன சொல்கிறாரு? முஸ்லீமுக்கு தாலியெல்லாம் பறித்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, அதிகமாக பிள்ளை பத்திரிக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. நான் அதிகமாக பிள்ளை பறித்து ஏழைகள் பெறாங்க, அதை தான் சொன்னேன் அப்படின்றாரு.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசவே இல்லை, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட மாட்டேன், அப்படிலாம் பண்ணேன்னா நான் அரசியல் இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் ஆகிடுவேன் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த நாள் கர்நாடகாவில் வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஓபிசியுடைய இடஒதுக்கீடு சூறையாடி விட்டது காங்கிரஸ் அப்படின்றாரு. அதான் அந்த 4% முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தேவகவுடா, ஆனால் காங்கிரஸ் தான் கொடுத்ததுன்னு வேறு சொல்கிறார், போய் சொல்கிறாரு. அதை ஓபிசி முஸ்லீம்களுக்கு எதிராக பேச மாட்டேன், செய்ய மாட்டேன், செஞ்ச அரசியல் இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் முதல் நாள் பேசிவிட்டு அடுத்த நாள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஓபிசி இடஒதுக்கீடு சூறையாடி விட்டதுன்றாரு. நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சா இருக்குது. ஓகே, நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு, அதை நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க, அது ஒரு பொருட்டாக கருது வேணான்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து பேசுகிறது பிரதமர், ஃபெமிலியரான ஃபேஸு, முக்கியமான நபர். அவர் பேசுகிறது வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட மாட்டார், தெளிவாக ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டின் அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு தான் முன்வைக்கப்படுது. ரைட், அப்படி இருக்கட்டும். நான் கடவுளினுடைய அவதாரம், கடவுள் நேரடியாக அனுப்பி வச்சிருக்காரு, நான் வந்து தாய் வயிற்றிலிருந்து பறக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்புறீங்களா? நான் நம்புறேன்னா இல்லைன்னு தெரியல, அதை நம்பக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்கன்றனால அவர் அப்படி பேசுகிறாரு. அவர் நம்புகிறாங்கன்னு நினச்சி அவர் பேசலை. அதாவது எதை தின்னா பித்தம் தண்ணின்ற மாதிரி இந்த ஒரு ரவுடி வந்து போலீஸ் சுற்றி வளைச்சிச்சின்னு வச்சுங்க, இன்னும் கிடைக்கலன்னா எது கிடைக்குதோ அதை எடுத்து வீசுவோம், எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு. அந்த நிலைமையில் இப்போ வந்து தோல்வியில் இருக்கார். சுற்றி வளைக்கப்பட்டார் அப்படிங்கிறீங்களா? எதனால் அவர் சுற்றி வளைக்கப்பட்டார்? எதனால் சுற்றி வளைக்கப்பட்டார்? தோல்வி. அவர் லாலா பக்கமும் ஒன்று அவருக்கு இடைஞ்சலாக போயிட்டுருக்கு. இதில் ஆரம்பிச்சு சார், நீங்கள் தோல்விங்கிறது ரொம்ப எலக்டோரல் பாண்டில் ஆரம்பித்து ஒன்று அவருக்கு எதிராக போயிட்டுருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜி வந்து மோடி மீது கொடுத்த புகார், நடத்தை விதி, தேர்தல் விதி மீறினாரும் புகார் கொடுத்ததில்ல போலீஸ் ஸ்டேஷனில், அது என்ன நடவடிக்கை எடுத்த சொல்லு அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கேட்குறாரு. யாரை பார்த்து? டெல்லி போலீஸை கேட்டு. எதுக்கு? பிரதமருக்கு எதிராக கொடுத்த புகார் என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு. ஓகே, ஆகிப்போச்சு. அங்கே கேட்குறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இதே தேர்தல் ஆணையம் வந்து சார்பு தன்மையில் இருக்கிறது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இல்லை அவர் மீது. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் சுப்ரீம் கோர்ட் காட்டுது இல்லை. அது சரி, இது தேர்தல் ஆணையம் எடுக்கணும். தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான ஒரு உத்தரவு போட மாட்டேங்குது. சார், இப்போ நீங்கள் மோடி தோல்வி உறுதின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 பேர் செலெக்ஷன் நடக்குது. 6 பேருக்கு முன்னாடி 5 பேர்ஸ்லேயே கிட்டத்தட்ட திடீர்னு 1 கோடிக்கும் கூடுதலான வாக்கள் புதுசாக பதிவானதாக ஒரு செய்தி வெளியே இருக்குது. அப்போ இப்படிலாம் இருக்கு. இப்போ இப்படிலாம் அடுத்த 2 பேஸ்லேயும் இன்னும் ஆச்சுன்னா எவ்வளோ போகுமோ, எத்தனை ஓட்டு அதிகமாகுமோ, அதனால் வந்து தேர்தல் முடிவே மாறுமோ, என்ன கோல்மால் பண்ண போகிறாங்களோ தெரியல. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இன்னும் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம நம்பலாமா? அல்லது அது இருந்தாலும் அவ்வளோதான்? நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் கோல்மால்லாம் ஏதாவது பண்ணி போட்டாங்கன்னு சொன்னால் அது யார் வேணாலும் ஜெயிக்கலாம். கோல்மால் பண்ணி பெற வெற்றி வேறு வெற்றி, அது ஜனநாயகத்தில். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்லை, எங்களுக்கு வேணுங்கிறது வெற்றி தான், எந்த வகையில் வந்தாலும் என்ன அப்படின்னு தான் பாஜக நகர்றாங்க. அதுதான் நான் தான் சொல்கிறேன். பாஜக வந்து ஆட்சி அதிகாரத்துக்காகவும் தேர்தல் வெற்றிக்காகவும் வாக்கு பெறுவதற்காகவும் பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி. என்ன வேணாலும் செய்வாங்க. அடுத்த இந்த முடிஞ்சதில்லை, நாளைக்கு மோடி என்ன பேசுவார் உங்களால் கற்பனை பண்ண முடியாது. கற்பனை பண்ண முடியாது. திடீர்னு குண்டு விடுவாங்க எதனா ஒன்று. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? கடவுள் அவதாரம் நான் சொல்லுவார்னு நினச்சி பார்க்கல. மாமகள் புல்டோசர் வச்சு இடிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவார், நினச்சி பார்த்தீங்களா? அதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத விஷயம். நம்மளாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காங்கிரஸ்காரர் நினச்சிருக்க மாட்டாங்க. அவர் அதெல்லாம் பேசுறாரு. அதெல்லாம் உண்மையிலே வந்து காங்கிரஸ் மீது, எதிர்கட்சிகள் மீது மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கா? இதெல்லாம் நம்பலிங்க மக்கள். அது மாதிரி இருந்திருந்தால் ராமர் கோயில் கட்டுனதுமே டேக் ஆஃப் ஆகிருக்கணும். ராமர் கோயில் கட்டுனது இவங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி கொடுக்கல, மக்கள்கிட்ட பெருசாக பேசப்படலை. அதனால் வந்துட்டு இது எடுபடலை. ஏங்க ராமர் கோயில் கட்டிட்டு சரியா? சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு என்ன பண்ண? பெட்ரோல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, டீசல் ஏறி போச்சு, விலைவாசிலாம் ஏறி போச்சு, அதுக்கு என்ன பண்ண? வேலை இல்லை பசங்க, படித்த பசங்க, அதுக்கு என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இன்னொன்று ஆரம்பத்துலேயே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி மோடியோட பயணம் தொடங்கிடுச்சுன்னு மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வாதிகாரத்தை என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்களும் ஆதரிக்க மாட்டார்கள். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 1977 இந்திரா காந்தி அம்மையாரே தோக்கடிச்சது, சஞ்சய் காந்தியை தோக்கடிச்சது. 2 பேரும் தோத்தாங்க. பசுவும் கன்றும் தோற்றதும்பாங்க. பசுவும் கன்று சின்னம் அவங்களுக்கு. அப்போ காங்கிரஸ் சின்னம், இந்திரா காந்தி சின்னம் பசுவும் கன்று தான். பசுமாட்டை கண்ணுக்குட்டி பால் ஊட்டுற மாதிரி அவனை சின்னம் பசுவும் கன்றுன்னு. 2ம் தோத்துச்சின்னாங்க. அதனால் வந்துட்டு சர்வாதிகாரத்துக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிப்பார்கள். விலைவாசி உயர்வு எல்லாமும் பாதிச்சுட்டு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க மோடின்னு என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து எடுபட மாட்டேங்குது.
ஒன்று எடுபட்டு அடுத்தது அதே பேசிட்டு பாருங்கள் எல்லா ஊர்லேயும். மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா எதுவும் எடுபட மாட்டாங்குது. என்ன சொன்னால் பித்தந்தனின்ற மாதிரி எதை சொன்னாலும் மக்கள் வந்து மாற மாட்டாங்கிறாங்க. மனநிலையை மாற்ற முடியல, வேறு நம்பிக்கையை பெற முடியல, மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற முடியல வேறால. கடைசியாக நான் கடவுள்னு சொல்லிட்டா நம்புவாங்கன்னு பார்க்குறாரு. அதெல்லாம் சிரிக்கிறானுங்க. ரைட் சார், ரொம்ப விரிவான பார்வையை இந்த நேர்காணல் வழங்கியிருக்கீங்க. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமான உங்களுடைய கருத்தில் வழங்கி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.